பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இன்று நாம் சிந்திக்க போகும் தலைப்பு ஞானம். உலகத்தில் அறிவு என்பது மிகவும் முக்கியமானது. நாம் படிக்கிறோம், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம், அனுபவங்களை பெறுகிறோம். ஆனால் அறிவு இருப்பது வேறு, ஞானமாக வாழ்வது வேறு. நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கலாம், ஆனால் அந்த அறிவை எப்போது, எப்படி, எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதுதான் ஞானம். அதனால்தான் வேதாகமம் ஞானத்தை பற்றி மிகவும் அழகாக பேசுகிறது. நீதிமொழிகள் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதாக. இந்த ஒரு வசனத்திலேயே ஞானத்தின் அடிப்படையை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஞானத்தின் ஆரம்பம் தேவனை அறிதல். ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் அதிகமாக பேசுவது அல்ல, எல்லாவற்றுக்கும் பதில் சொல்வது அல்ல, மற்றவர்களை விட நமக்கு அதிகம் தெரியும் என்று காட்டிக்கொள்வதும் அல்ல. சரியான நேரத்தில் சரியானதை செய்வதுதான் ஞானம். சில நேரங்களில் நாம் பேசாமல் இருப்பது ஞானம். சில நேரங்களில் மன்னிப்பது ஞானம். சில நேரங்களில் ஒரு வாய்ப்பை விட்டு கொடுப்பது ஞானம். சில நேரங்களில் இல்லை என்று சொல்ல தெரிந்திருப்பதும் ஞானம். முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதன்படி நடப்பதுதான் உண்மையான ஞானம். சாலமோனின் ஞானம். வேதாகமத்தில் ஞானத்திற்கு மிகப்பெரிய உதாரணமாக சாலமோன் ராஜாவை பார்க்கிறோம். தேவன் சாலமோனிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது அவர் செல்வத்தையோ நீண்ட ஆயுளையோ எதிரிகளின் அழிவையோ கேட்கவில்லை. அவர் கேட்டது, உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படி அறிவுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். அதாவது, கர்த்தாவே, நான் சரியானதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஞானத்தை தாரும் என்று கேட்டார். அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமாக இருந்தது. இதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தினமும் தேவனிடம், கர்த்தாவே, எனக்கு ஞானத்தை தாரும், நான் எடுக்கும் முடிவுகளில் என்னை வழிநடத்தும், நான் பேசும் வார்த்தைகளில் ஞானத்தை தாரும், யாரை நம்ப வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். அறிவு மட்டும் போதாது. அன்பானவர்களே, ஒருவருக்கு வேதாகமத்தில் நிறைய வசனங்கள் தெரிந்திருக்கலாம், நிறைய பிரசங்கங்கள் கேட்கலாம், நிறைய புத்தகங்கள் படிக்கலாம். ஆனால் அந்த அறிவு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் அது முழுமையான ஞானம் அல்ல. ஞானம் என்பது நாம் தெரிந்து கொண்ட உண்மையை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது. மன்னிக்க வேண்டும் என்று தெரிந்தும் மன்னிக்காமல் இருப்பது அறிவு இருக்கிறது, ஆனால் ஞானமாக நடக்கவில்லை என்பதை காட்டுகிறது. கோபப்படக்கூடாது என்று தெரிந்தும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் கோபப்படுவது அறிவு இருக்கிறது, ஆனால் ஞானம் செயல்படவில்லை என்பதை காட்டுகிறது. தேவனை முதலில் வைக்க வேண்டும் என்று தெரிந்தும் உலக காரியங்களுக்கு மட்டுமே நேரம் கொடுப்பது அறிவு இருக்கிறது, ஆனால் ஞானம் இல்லை என்பதை காட்டுகிறது. அதனால் நம்முடைய அறிவு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். வேதாகமத்தில் யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எவ்வளவு அழகான வார்த்தை! நம்மால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியாது, நம்மால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுபிடிக்க முடியாது. சில நேரங்களில் வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று நமக்கே தெரியாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் மனிதர்களை மட்டும் சார்ந்து நிற்காமல் தேவனிடம் ஞானத்தை கேட்க வேண்டும். கர்த்தாவே, எனக்கு புரியவில்லை, ஆனால் உமக்கு தெரியும், எனக்கு வழிகாட்டும் என்று ஜெபிக்கும்போது தேவன் நம்மை வழி நடத்துவார். நம்முடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளுக்கு ஞானம் தேவை. ஒரு வார்த்தை ஒருவரை உயர்த்தலாம், அதே ஒரு வார்த்தை ஒருவருடைய மனதை உடைக்கவும் முடியும். அதனால் பேசுவதற்கு முன்பு நாம் சிந்திக்க வேண்டும். நான் பேசப்போகும் வார்த்தை தேவனுக்கு பிரியமாக இருக்குமா என்று. கோபத்தில் பேசாமல் இருப்பது ஞானம். மற்றவர்களை குறை சொல்லாமல் இருப்பது ஞானம். இரகசியத்தை காப்பது ஞானம். தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் விலகுவது ஞானம். மற்றவரை காயப்படுத்தாமல் உண்மையை சொல்வது ஞானம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு சிறிய முடிவு கூட வாழ்க்கையின் பாதையை மாற்றிவிடலாம். அதனால் ஒவ்வொரு முடிவுக்கும் முன்பாக
கர்த்தாவே, இது உமக்கு சித்தமா என்று கேட்போம். நாம் தேவனிடம் ஞானத்தை கேட்டால் அவர் நம்முடைய பாதையை நேராக்குவார். இன்று முதல் நாம் ஒரு சிறிய ஜெபத்தை தினமும் செய்யலாம். கர்த்தாவே, அறிவை மட்டும் அல்ல, ஞானத்தையும் எனக்கு தாரும். நான் அறிந்ததை சரியான முறையில் பயன்படுத்த உதவி செய்யும். நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் என்னை வழிநடத்தும். என் வார்த்தைகளில் ஞானம் இருக்கட்டும். என் செயல்களில் ஞானம் இருக்கட்டும். என் குடும்பத்தில் ஞானத்தோடு நடக்க உதவி செய்யும். என் வாழ்க்கை உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமது சித்தத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் அன்பானவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.